இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 7 சீக்ரெட்ஸ் ஆஃப் காட்லி விஸ்டம். தெய்வீக ஞானத்தை பெறுவதற்கு 7 ரகசியங்கள். இந்த உலகத்துல ஞானம் உண்டுங்க. அது தேவன் கிட்ட நம்மள கொண்டு போகாது. இந்த உலக ஞானத்தை பெறுவதற்கு ஜனங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. பணம் செலவு பண்ணுவாங்க, கிளாஸஸ் போவாங்க, நெட்ல நிறைய விஷயம் சர்ச் பண்ணி படிப்பாங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க இல்லைங்களா? இதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயாசம் இருக்குதுங்க. அவ்வளோ வேல்யூ அதுக்கு கொடுக்குறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எதுக்கு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வீக ஞானம். ஏன்னா இந்த தெய்வீக ஞானம்ன்றது உலக ஜனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பைத்தியமா இருக்குதுங்க. பவுல் அதுதான் சொல்றாரு இல்லைங்களா? நம்மள பார்க்கும்போது ஏன்னா எப்ப பார்த்தாலும் பைபிள்ன்றாங்க. அப்படி என்னதான் இருக்குது அதுல அப்படின்ட்டு. அதுலதாங்க நித்திய ஜீவனுக்கு உண்டான வார்த்தைகள் உண்டு. தேவன் எப்படிப்பட்டவரு? ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கதான் இருக்குது. வேற எங்குமே இல்லைங்க. சோ இந்த தெய்வீக ஞானத்தை நம்ம பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த காணொளியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். நம்ம லைஃப்ல கூட அந்த ஒரு ஸ்டிக்மா இருக்கலாங்க. என்னன்னா, உலக ஞானத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா அது பிரயோஜனம் இல்லைங்க. இந்த உலகத்துக்கு மட்டும் தான் அது பிரயோஜனமா இருக்கும். ஆனா தெய்வீக ஞானம்ன்றது இந்த உலகத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். வரப்போற அந்த நித்திய ஜீவனுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். முதலாவது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கிட்ட கடவுளோட பயம் இருக்கணுங்க. தேவன் மேல பயம் இல்லாம நம்ம தெய்வீக ஞானத்தை பெற முடியாது. இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 9 வெர்ஸ் 10ல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாத்தீங்களா? தேவனை அறியறது தான் அறிவு. கர்த்தருக்கு நம்ம பயந்தாதான் நம்ம வாழ்க்கை ஞானத்தை பெற முடியுங்க. சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சாம் சாப்டர் 111:10 ஞானத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கட்டளையின்படி செய்கின்ற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் துதி என்றென்றைக்கும் நிற்கும். பாத்தீங்களா? அவருடைய கட்டளையை நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு நல்ல புத்தி வரும். கர்த்தருக்கு பயப்படணுங்க. பயப்படுதுன்றது ஐயோ அவர் நம்மள அழிச்சு போட்டுருவாரு அப்படின்ற பயம் இல்லைங்க. மரியாதை கலந்த அந்த ரெவரன்ஸ். நம்மளுடைய தேவன், நம்ம சிருஷ்டிகர்த்தர், அவரோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். அவருக்கு அந்த பயத்தை நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியா இருப்பது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், எல்லாத்துலயும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, தேவனுடைய பிரசன்னத்துல தான் நம்ம இருக்கோம். அவரோட பிரசனத்தை மீறி நம்மளால எதை செய்ய முடியாது. அவருதான் அல்டிமேட் சாவரின் பவர் அப்படின்ற அந்த உணர்தல வாழ்றது தான் தெய்வீக பயம். அந்த பயம் இருக்கணுங்க நம்ம லைஃப்ல. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல எக்லெசியாஸ்டிஸ் சாப்டர் 12:13ல சாலமோன் இப்படியாக சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. நம்ம மேல இருக்கிற கடமை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல சக்சஸ் ஞானம் எல்லாம் வரணும்னாக்கா தேவனுக்கு பயப்படணுங்க. அவருடைய நம்ம கை கொள்ளணுங்க. டே டு டே லைஃப்ல இதை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தினசரி ஒரு நாள் நம்ம ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோட ஆரம்பிக்கணுங்க. ஷார்ட் ப்ரேயர். தேவனே நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா. என்னோட தாட்ஸ் உமக்கு உகந்த விதத்துல இருக்கட்டும். தவறான எண்ணங்கள் எனக்குள்ள வராதபடிக்கு நீங்க என்ன வழி நடத்துங்க. நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனே நீங்க என்ன கைட் பண்ணுங்க தேவனே. ரெண்டாவது மேஜரான டிசிஷன், முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவன் கிட்ட நம்ம கேட்கணுங்க. என்ன யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது தேவனுக்கு கனத்தை கொண்டு வருமா, இல்ல தேவனோட நாமத்தை கனவீன பண்ற மாதிரி இந்த ஒரு முடிவு எனக்கு இருக்குதா? ஏன்னா வசனத்தின் மூலியமா தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருங்க எது சரி எது தவறுன்ட்டு. இதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக நம்ம தவறான முடிவு எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக தேவனோட நாமத்துக்கு கனவீனத்தை தான் கொண்டு வரும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி ஸ்கிரிப்சரை படிக்கணுங்க. பைபிள் படிக்கும் போது தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு, அவரோட அதிகாரம் எப்படி இருக்குது, அவரோட ஞானம் எப்படி அப்படின்றத நம்ம உணரும். இது நம்ம நல்வழிப்படுத்துங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்தானாக்கும். அடுத்து நம்ம எப்போதுமே மனத்தாழ்மையா இருக்கணும் இல்லைங்களா? மனத்தாழ்மையா இருக்க இருக்க தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்குவாரு. யாரெல்லாம் ப்ரைடா இருக்கிறாங்களோ தேவன் என்ன பண்றாருங்க, பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிறுத்துறாரு. பைபிள்ல கூட நம்ம பாக்குறோம். தேவன் ஞானத்தை கொடுத்த பிள்ளைகள் எல்லாருமே மனத்தாழ்மை உள்ளவர்கள். தானியேல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவ பார்க்கலாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல பார்க்கலாம், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இவங்களுக்கெல்லாம் தேவன் ஞானத்தை அதிகமா கொடுத்தாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட இருந்த மனத்தாழ்மை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதன் மேல நம்ம ரொம்ப ஆசை வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வீக ஞானத்தின் மேல நம்ம ரொம்ப ஆசை வச்சோம், வாஞ்ச இருக்குதுன்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு.
இல்லைங்களா? நம்மளுக்கு அந்த ஒரு டெஸ்பரேஷன் இருக்கணும். தேவனுடைய ஞானத்த நான் வந்து பெற்றுக்கொள்ளணும். பைபிள்ல இருக்கிற விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அந்த உணர்வு இல்லைங்களா? அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் நம்மகிட்ட இருக்கணுங்க. இல்லனாக்கா நமக்கு ஞானம் வராது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கலாம். Proverbs chapter 4 verse 7ல ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். பாத்தீங்களா? ஞானமே முக்கியம். ஞானத்த வந்து சம்பாதித்துக் கொள். above all என்ன சொல்றாருங்க? above all get wisdom அப்படின்னு சொல்றாருங்க. ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வீக ஞானம் நம்ம கிட்ட இருந்தாக்கா, தவறான வழியில போகாதபடிக்கு நம்மள வந்து நம்ம காத்துக்கொள்ளலாம். ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லன்னா முடியாது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல Proverbs chapter 16:16ல பொன்னை சம்பாதிப்பதை பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளி சம்பாதிப்பதை பார்க்கிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. பாத்தீங்களா? இது வந்து மேன்மை. ஞானத்தை சம்பாதிப்பதுதான் பெரிதான விஷயம். அதை நீ சம்பாதிச்சு கொள்ளு அப்படின்றாருங்க. அது வந்து நித்திய நித்தியமா அது வந்து உதவுன்றாருங்க. ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா ஞானமும் யாருக்குள்ள இருக்குதுனாக்கா, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் நம்ம லைஃப்ல எந்த பிளெஸிங்குமே வராது. நித்திய ஜீவன் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது, பாவ மன்னிப்பு இல்ல, முக்கியமா ஞானமும் கிடையாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கொலோசியன்ஸ் 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம்ம பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவருக்கு வந்து நம்ம எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது லைஃப்ல. இல்லைங்களா? எப்படி வந்து இதை டே டு டே லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி வந்து 15 to 20 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் growthக்கு நம்ம வந்து டைம் ஒதுக்கணும். இல்லைங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு, மெடிடேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைம் வந்து ஒதுக்கணும். 2வது விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஞானத்தை சம்பாதிப்பதுக்கு அதிகமா நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர என்டர்டைன்மெண்ட்குள்ள போகக்கூடாதுங்க. இப்ப கூட சம்மர்ல நிறைய பேருக்கு ஹாலிடேஸ் இருக்குது. உட்காந்து என்ன பண்றாங்க, ஐபிஎல் பாக்குறாருங்க. 3-4 ஹவர் அதுல ஸ்பெண்ட் பண்றாருங்க. ரியாலிட்டி ஷோஸ் பாக்குறது இல்லைங்களா? ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுறது இதெல்லாம் இருக்குது. ஆனா ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம டைம் ஒதுக்கணும், பைபிள் ரீடிங்க்கு எவ்வளவு டைம் ஒதுக்கணும், இன்டர்நெட்ல எவ்வளோ அருமையான பைபிள் பத்தி விஷயங்களை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி படிக்கலாங்க. எல்லா விஷயமும் நம்ம கையிலே இருக்குதுங்க சோர்சஸ் இல்லைங்களா? ஆனா நமக்கு அதிகமா எதுல இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்த என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள்ல போகுதுங்க. அப்படி போனாக்கா ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி வந்து நம்ம கத்துக்கின ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் பத்தி நம்ம வந்து எழுதி வச்சுக்கணுங்க. எழுதி வச்சுட்டு நம்ம லைஃப்ல வந்து அதை நம்ம அப்ளை பண்ண பார்க்கணும். இல்லைங்களா? நம்ம எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், டைரக்டா வந்து சர்ச்ல வந்து கேட்கிறோம், பிரதர்ஸ் மூலியமா கேட்கிறோம். அதுல கத்துக்கின விஷயத்த எழுதி வச்சுட்டு நம்ம லைஃப்ல அதை அப்ளை பண்ணணும். சும்மா கேட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டிசிஷன் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். இது ஞானத்துக்குரியதா? இல்ல ஈஸியான விஷயத்த நான் சூஸ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? அதை உட்காந்து நம்ம கணக்கு போடாதான் நம்மளுக்கு வந்து தெரியுங்க சார். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா, தேடி வாசிக்கணும். ஜாகிரதையா வாசிக்கணும். டைம் கொடுத்து அதை மெடிடேட் பண்ணி நம்ம வந்து வாசிக்கணும். அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இல்லைங்களா? அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல. அதை இழந்துடக்கூடாதுங்க. டிலிஜென்ட்டா சீக் பண்ணணும். இல்லைங்களா? யார் அதிகமா வாஞ்சியா இதை வந்து தேடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் அதிகமா ஞானத்தை வந்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருங்க, கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்கன்றாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்க, கர்த்தருடைய வசனத்துல ஒன்றுமே குறையாது, ஜோடி இல்லாது இராது, இங்க கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்குது, கர்த்தருடைய ஆயும் வந்து அதை சேர்க்கும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் பைபிள் ரீடிங். அப்போ ஞானத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லா ஞானமும் பைபிள்ல இருக்குது. சரிங்களா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3-5, Proverbs chapter 2, 3 and 5ல இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, வசனத்தை எப்படி தேடி வாசிக்கணும்ன்றத சொல்றாருங்க. ஞானத்தை பார துயரமிட்டு புத்தியை சட்டமிழந்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய் ஆகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணணுங்க, நாலேஜை வந்து அழுது தேடணுன்றாருங்க. இல்லைங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம வந்து தேடணும். ஒரு வெள்ளியை தேடுறது போல நீ வந்து தேடணும். அப்போ வந்து தேவன் உனக்கு அந்த நாலேஜை வந்து கொடுப்பாரு. நீ வந்து பெற்றுக்கொள்வ அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த அளவுக்கு வாஞ்ச நம்ம கிட்ட இருக்குதா? வசனத்தை லவ் பண்றோமா? இல்லைங்களா? ஏனோ தானன்ட்டு அசட்டை பண்ற விஷயமே இது கிடையாதுங்க. பைபிள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள் வசனம் படிக்காம நம்ம லைஃப்ல நித்திய ஜீவன் வராதுங்க. அந்த அளவுக்கு ஞானம் இருக்குது. 2 தீமோத்தேயு 2:15 பவுல் இப்படியாக சொல்றாருங்க. 2 தீமோத்தேயு 2:15ல நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்
சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு இல்லைங்களா? பகுத்தறிவு வேணும். வசனத்தை நிதானமாய் பகுத்தறியணும் அப்படின்றாருங்க. அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு டைமை வந்து ஒதுக்கணுங்க சகோதரி. இதை டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஸ்டடி பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும் இல்லைங்களா? கேள்வி கேட்கணுங்க. இந்த வசனத்தை படிக்கும் போது நம்மளுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா மூப்பர்கிட்ட போய் கேட்கலாம் இல்லைங்களா? நெட்ல சர்ச் பண்ணலாம், நிறைய புக்ஸ் இருக்குது, அதன் மூலியமா படிக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. தேவன் அதுக்கு பதில் தருவார் இல்லைங்களா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேசேஜ் படிக்கும் போது ஃபோக்கஸ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. த்ரூ அவுட் த டே நம்ம படிச்ச அந்த வசனத்தை வந்து என்ன பண்ணுங்க, ஆசை போட்டுட்டே இருக்கணும். ஓ, இப்படி சொல்றாரு தேவனு, ஓ இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை மெடிடேட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நமக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட்டே வந்து வேறையா இருக்கும் இல்லைங்களா? சிம்பிளா நம்ம வந்து படிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பா இது பண்ணணும்ட்டு கூட இல்ல. நம்ம சிம்பிளா முயற்சி எடுத்தோம்னு வச்சுங்களேன், தேவன் பெரிதான காரியத்தை அவரு வந்து பண்ணுவார் இல்லைங்களா? அந்த வசனத்தை படிக்கும் போது இதுல எனக்கு தேவன் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணணும், இது 2 கேள்வி கேட்டாலே போதுமானதுங்க. தேவன் என்ன சொல்றாரு, நான் இதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மெமரைஸ் பண்ணுங்க வசனத்தை இல்லைங்களா? மனசுல எழுதி வச்சுக்கணுங்க. ஏன்னா மனசுல வசனம் இல்லைன்னு வச்சுங்களேன், யாரு கேள்வி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுங்க. வசனம் வந்து மைண்ட்ல இருக்கணுங்க. இந்தந்த டாபிக்கு இந்தந்த வசனம் இல்லைங்களா? சோ தேவன் இந்த இடத்துல இந்த விஷயத்த பத்தி இதை சொல்றாரு, டைவர்ஸ் பத்தி இதை சொல்லியிருக்கிறாரு, அபார்ஷன் பத்தி இதை சொல்லியிருக்கிறாரு, மர்டர் பத்தி இதை சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? பொய் சொல்றதை பத்தி இது இருக்குது, 2ஆம் மரணத்தை பத்தி இது இருக்குது, வசனங்கள் இங்க வருது, 1000 வருஷ அரசாட்சி பத்தி இங்க வசனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே என்னங்க ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பைபிளை படிக்கணுங்க. 4வது விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் கிட்ட ஞானத்தை கேட்கணுங்க. வேற யாரும் கொடுக்க முடியாது. தேவன் கிட்ட கேட்கணுங்க. தேவனே, ஞானத்துல குறைவா இருக்கிறேன், பேதையா இருக்கிறேன், தேவனே நீங்க ஞானத்தை கொடுங்கப்பானாக்கா தேவன் மனப்பூர்வமா கொடுக்குறாருங்க. கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நமக்கு அந்த டெஸ்பிரேஷன் இருக்கணும். இப்போ தாவீதை கூட நம்ம பார்க்கும்போது, மான்கள் நீருடை வாஞ்சிப்பது போல அவர் என்னங்க தேவன் மேல அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாரு. அந்த மாதிரி கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மளுக்கு பசிதாகம் அதிகமா இருக்கணுங்க டே டு டே. அப்ப தேவன் என்ன பண்றாரு, நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், Proverbs chapter 2 verse 6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் விவேகமும் வரும். கர்த்தர் தான் ஞானத்தை தருவாருங்க. அறிவு விவேகம் எல்லாமே கர்த்தரோட வாயில இருந்து தான் வருது, வேற எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க. யாக்கோபு 1:5 என்ன சொல்றாருங்க, ஜேம்ஸ் 1:5 உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? தேவனிடத்துல கேட்டா தேவன் வந்து கொடுக்கிறாரு இல்லைங்களா? தானியல்ல கூட நம்ம பாக்குறோம், நேபுகாத்நேசர் கிட்ட என்ன சொல்றாருங்க தானியல், தேவன் தான் ஞானத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? அவர் அந்த சொப்பனத்தை வந்து நேபுகாத்நேசருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவர் ரொம்ப புகழ்றாருங்க தானியல். அப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஞானின்றதுக்காக தேவன் இதை வெளிப்படுத்தல, உங்களுக்கு தேவன் இதை வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரு, அதனால வெளிப்படுத்தினாரு. ஆனா ஞானத்தை கொடுக்கிறது தேவன் அப்படின்றாரு. டேனியல் சாப்டர் 2:21 தானியல் 2ஆம் அதிகாரம் 21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் விவேகளுக்கு அறிவையும் கொடுக்கின்றவர். பாத்தீங்களா? ஞானத்தை கொடுக்கிறவர் தேவன். அவர் தாங்க கொடுக்க முடியும், வேற யார் கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ ப்ராக்டிக்கலி தினசரி வாழ்க்கையில நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்பெசிபிக்கலா தேவனே ஞானத்தை கொடுங்கப்பா, எந்தெந்த சுச்சுவேஷன்ல நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த விஷயத்துல நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, நீங்க தான் வந்து ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல கேட்கணுங்க. 2வது வந்து ஒரு விஷயத்த கேட்கணுங்க தேவன் கிட்ட. ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவன் கிட்ட நான் எனக்கு அந்த புரிதலை கொடுங்க தேவனே அப்படின்றத அவர்கிட்ட கேட்கணுங்க. அப்புறம் ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஜேர்னல்ன்றது நம்ம என்னென்ன ஜெபம் வந்து பண்ணோம் தேவனிடத்துல, அவர் எதற்கெல்லாம் ஆன்சர் பண்ணாரு, எப்படி ஆன்சர் பண்ணாரு, அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்துச்சு அப்படின்றத நோட் பண்ணுங்க. நிறைய பேர் இது வந்து பண்றதில்ல. ஏன்னா அப்படி நம்ம பண்ணி வச்சோன்னு வச்சுங்களேன், அவ்வளோ இருக்குங்க. அதை வந்து எத்தனையோ பேருக்கு நம்ம சாட்சியாக சொல்லலாம். அவ்வளோ நன்மைகள் தேவன் நம்ம வாழ்க்கையில வந்து செய்யறாரு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம வந்து உலக ஞானத்தின் மேல அதிகமா டிபெண்ட் ஆகக்கூடாதுங்க இல்லைங்களா? எப்பவுமே வந்து ஜெபத்தின் மேலதான் டிபெண்ட் ஆகணும். ஜெபத்துல போயிட்டு தேவன் இடத்துல கேட்டா தேவன் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த டிபெண்டன்சி இருக்கணுங்க. நானா கண்டுபிடிச்சிருவேன் இல்லைங்களா, இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குது, உக்காந்து படிச்சா கெச்சிடும் அப்படின்னாலாம் போகக்கூடாதுங்க இல்லைங்களா? தேவன் கொடுப்பாரு,
தேவன் என்ன வழி நடத்துவார் அந்த தாட்ல வந்து நம்ம வந்து ஞானத்தை கேட்கணும். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஞானமா இருக்கணும்னாக்கா, ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா, ஞானிகள் கூட நடக்கணுங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஞானிகள் கூட போனாக்கா, உலக ஞானத்தை தான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தெய்வீக ஞானம் வேணும்னாக்கா, தெய்வீக பிள்ளைகள் கூட நம்ம வந்து நடக்கணுங்க, டிராவல் பண்ணணும். அவங்க கூட வந்து பாண்டிங்கா இருக்கணும், ஃபெலோஷிப்பா இருக்கணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 13:20 ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ கேடு அடைவான். பாத்தீங்களா, மூடர் பின்னாடி போனா கேடுதான் வரும். ஞானம் வேணும்னாக்கா ஞானிகள் பின்னாடி போகணும். இப்போ திமோத்தி இருந்தாரு, பவுல் கூட இருந்தாருங்க, ஞானம் வந்து பெற்றுக்கொண்டாருங்க இல்லைங்களா. நிறைய விஷயத்துல அவருக்கு என்கரேஜ்மெண்ட், எக்ஸார்டேஷனு, நிறைய அறிவுரை அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. இப்படி சொல்லிட்டே போலாம், நிறைய எக்ஸாம்பிள் இருக்குதுங்க பைபிள்ல. நீதிமொழிகள் 27:17 இரும்பை இரும்பு கற்கும், அப்படியே மனுஷன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருகாக்கிறான். பாத்தீங்களா, எப்படி வந்து ஒரு அயன் வந்து அயனை ஷார்ப் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்மளை வந்து ஷார்ப் பண்ணுவாருன்ட்டு, நம்மளை வந்து ஒரு பெட்டர் பர்சனா மாத்துவாருங்க. டே டு டே லைஃப்ல இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யார் கூடனாக்கா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, தேவனுக்கு பயந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம அதிகமா பேசி கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். அவங்க அவங்களுடைய ஞானத்தை, அவங்களுடைய எக்ஸாம்பிளை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த ஞானம் வந்து கிடைக்குங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாங்க, இந்த விஷயத்துல நான் எப்படி வந்து நடந்துக்கிறதுன்ட்டு. ஏன்னா அவங்க அதை கடந்து வந்ததுனால மெச்சூர்டா நம்மளுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸ்பிரிச்சுவலான ஒரு பதில்கள் கிடைக்குங்க. நம்ம லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்கள். 3வது வந்து பைபிள் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. காட்டேஜ் மீட்டிங்ஸ், அங்கங்க நடக்கிற மீட்டிங்ஸ், ஆன்லைன் ஸ்ட்ரீட்ஸ், இதை நம்ம அட்டென்ட் பண்ணும்போது இதுலயும் நமக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு, 4 பேர் மூலியமா ஞானத்தை வந்து போதிக்கிறாரு இல்லைங்களா. நம்ம வந்து டைமை வந்து கம்மி பண்ணிக்கணுங்க. எதுக்குனாக்கா, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லைங்களா. இப்போ ஒரு டிவி பாக்குறோம்னாக்கா தவறான இன்ஃப்ளூயன்ஸ், உலக ஜனங்க கூட உட்காந்து பேசுறோம்னாக்கா பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப்ல காட்லி வேல்யூஸ் வந்து பெருகும். 6வது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இதயத்தையும் வார்த்தைகளையும் காற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23லங்க, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அது நிமித்தம் ஜீவரூற்று புறப்படும். பாத்தீங்களா, எல்லா காவலோடும் இதயத்தை காற்றுக்கொள், அதுல இருந்து தான் எல்லா விஷயமும் வருது அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து. இது இன்னும் தெளிவா சொல்லும் போது லூக்கா 6:45, லூக் சாப்டர் 6:45, நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம்ம இதயம் எப்படியோ அப்படித்தான் நம்மளுடைய வாய் பேசும். அதனால தாவீது என்ன சொல்றாருங்க, சங்கீதம் 141:3, சாம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். பாத்தீங்களா, காத்து கொள்ளுங்க. பேசுறது வந்து 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், தவறான வார்த்தைகள் வரக்கூடாது, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம எப்படின்றது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டுங்க. அது ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ அதனால தெய்வீகமான விஷயங்களை, ஞானமான விஷயங்களை பேசணுங்க. இயேசு அப்படிதான் பேசினாரு இல்லைங்களா. அவர்கிட்ட யாராவது பேசிட்டு போனாக்கா அவங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான வார்த்தைகளை பேசுறாருங்க, தானியேல் வந்து ஞானமா பேசுறாரு. அப்படி நம்ம வந்து பேசணுங்க. ஸோ எப்படி வந்து ப்ராக்டிக்கலா நம்மளுடைய லைஃப்ல இதை வந்து கத்துக்கலாம்னாக்கா, நம்ம வந்து செலக்டிவா இருக்கணுங்க. எதை வந்து பாக்குறோம், எதை வந்து கேட்கிறோம், எதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்ட்டு இல்லைங்களா. இந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம வந்து விட்டுறோம். ஒரு மனுஷன் ஞானின்றதை எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னாக்கா, அவங்க பேசுறத வச்சு மட்டும் கிடையாதுங்க, எந்தெந்த விஷயத்துல அவங்க அமைதியா இருக்கிறாங்கன்றத வச்சு கூட நான் அவர் எவ்வளவு ஞானின்றத உணரலாங்க. அவர் எதை பாக்குறாரு, எதை பத்தி அதிகமா பேசுறாரு, எதை பத்தி அதிகமா யோசிக்கிறாரு, ஒரு விஷயம் ஆகும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, இதை வச்சு தெய்வீக ஞானம் அவர்கிட்ட இருக்குதா அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இது வந்து உண்மையா, இதுல வந்து நல்லது இருக்குதா, கைண்டா இருக்குதா, நெசசரியா, இது இப்போ பேசுறதுக்கு இது வந்து நெசசரியா இந்த டைம் அப்படின்ட்டு, இது சரியான டைமா அப்படின்ட்டு யோசிக்கணுங்க. அதுதான் வந்து ஞானம். நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல ஹார்ம்ஃபுல்லான விஷயத்த பாக்குறது நம்ம அவாய்ட் பண்ணணும். எவ்வளவு அதிகமா நெகட்டிவான விஷயங்களை நம்ம பாக்குறோமோ யூடியூப்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ, அந்த அளவுக்கு நெகட்டிவான தாட்ஸ் நம்ம லைஃப்ல வந்து இதான். அதுக்கு பதிலாக பாசிட்டிவான விஷயங்களை வந்து பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த ரீப்ளேஸ் பண்ணுங்க, நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணுங்க, ஜெபத்தினாலையும் வேத வசனத்தினாலையும் நம்ம வந்து 7வது விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தினசரி வாழ்க்கையில இந்த தெய்வீக ஞானத்தை அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து தேவன் இன்னும் ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. கரெக்டான சுச்சுவேஷன்ல எப்படி பேசணும்,
எந்த இடத்துல பேசாம இருக்கணும், எதை பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். வசனத்தின் மூலியமா தேவன் நமக்கு சொல்லி தராரு. அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணணும். எனக்கு ஞானம் இருக்குது. தேவனோட வசனம் எனக்கு தெரியும். பையாட்ட எல்லாமே சொல்லுவேன். என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கேற்றபடி வாழ்லன்னு வச்சுங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கிறது, கோவப்படுறது இல்லைங்களா? அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற தாட் வச்சுக்கிறது, இதெல்லாம் ஞானத்தின் வெளிப்பாடு இல்லைங்க. தெய்வீகமான ஞானமே கிடையாது. இதெல்லாம் வந்து சாத்தான் மூலியமா வருகின்ற ஞானம். ஆனா பரத்தில வர ஞானம் எப்படி இருக்குங்க? சமாதானம் இருக்குங்க இல்லைங்களா? விட்டு கொடுக்கிற தன்மை இருக்குங்க. எல்லார்கிட்டயும் சமாதானமா போகணும், அன்பு காட்டணுன்ற அந்த எண்ணம் வரும். பரத்துல இருந்து வர ஞானம் இல்லைங்களா? அந்த வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் வாழ்ற வாழ்க்கையே டிஃப்ரெண்டா இருந்துச்சுனாக்கா அந்த விஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாதுங்க இல்லைங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை அறிந்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துக்கு முன்னாடியும் தேவனை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அப்போ செவ்வாய்ப்படுத்துவார். யாக்கோபு 1:22 ஜேம்ஸ் 1:22 என்ன சொல்றாருனாக்கா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாத்தீங்களா? கேட்கறவங்களா இருந்தா பிரயோஜனம் இல்லைங்க, செய்யணும். செஞ்சாதான் வந்து ஞானத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துறோங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் வந்து போதிச்சாருங்க. அதன்படி அவர் வாழலைன்னு வச்சுங்களா, அவரை பத்தி நம்ம பேசுவோமா? ஏன் பேசுறோம்னாக்கா, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்து காமிச்சாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் லூக்கு 11:28 என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? லூக் சாப்டர் 11:28 அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். யார கை கொள்றாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்ட்டு சொல்றாருங்க. யோசுவா 1:8 கூட நம்ம பாக்குறோம். இந்த கைட்லைன் வந்து அப்படியே டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஜோஷுவா சாப்டர் 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க கடவுது. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாத்தீங்களா? நம்ம புத்திமானா நடக்கணும். நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னாக்கா அந்த வசனத்தின்படி வாழ்ந்தா மட்டும்தான் ஆகும் இல்லைங்களா? ஸோ எவ்வளோ வந்து தேவனோட ஞானத்தை நம்ம அப்ளை பண்றோமோ அவ்வளோ ஞானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்ல. தேவனும் எப்போதுமே நம்ம கூட இருப்பாருங்க. டே டு டே லைஃப்ல இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்ம வேதத்தின்படி என்ன கற்றுக்கொள்றோமோ இமீடியட்டா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்றபடி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அதை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா பெரிய விஷயத்திலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். எல்லா விஷயத்திலையும் வந்து தேவனுடைய ஞானத்தை அப்ளை பண்ணி அதுக்கு ஏற்றபடி வாழணும்னு முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது, டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தின் அடிப்படையில இருக்குதா, இல்ல என்னோட உணர்வுகளுக்கு நான் வந்து இடம் கொடுக்குறேன்னா, இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், தவறான வழியில தான் போவோம். வேதம் எப்போதுமே நம்மளை வந்து தவறான இடத்துக்கு கொண்டு போகாதுங்க, நல்வழியை தான் படுத்தும். ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் எடுக்கணும். மூணாவது வந்து நம்ம கீழ்ப்படுகிறது கஷ்டமா நம்மளுக்கு ஃபீல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்கணுங்க. தேவன் நிச்சயமா நம்மளை வந்து வழி நடத்துவார் அப்படின்ட்டு இல்லைங்களா? சோ ஒரு நாள் முடியும் போது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இன்னைக்கு தேவனுடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்தேனா, நான் செஞ்ச காரியங்கள் எல்லாம் ஞானமா இருந்துச்சா, தேவன் இவ்வளவு ஞானம் எனக்கு கொடுத்தாரு வசனத்தின் மூலியமா, அந்த ஞானத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்தேனா, பேசினேனா, பழகுனேனா, மத்தவங்களை மன்னிச்சேனா, உண்மையா இருந்தேனா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. டெய்லி இதை வந்து யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும் போது ஞானத்தை வந்து தேவன் நம்ம லைஃப்ல பெருக்குவாரு. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.